Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான கேக் ரெசிபி பின்யாட்டா கேக் இல்ல பின்யாட்டா ஸ்மாஷ் கேக் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு நம்ம கிட்ட அந்த பின்யாட்டா மோல்டும் அந்த ஹேமரும் வேணும். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிரலாம். இப்போ இந்த ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்யிறதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்றதுக்கு நான் மைக்ரோவேவ் யூஸ் பண்ண போறேன். நான் மைக்ரோவேவ்ல 1 மினிட்டுக்கு வைக்க போறேன். ஒருவேளை உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்ல அப்படின்னா நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட்ல சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் ஃபுல்லா விட்டீங்கன்னா சாக்லேட் கருகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால 30 செகண்ட்க்கு ஒரு தடவை எடுத்து அது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பி கொண்டு போய் உள்ள வைங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. கம்ப்ளீட்டா சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம பின்யாட்டா மோல்ட். இது பாருங்க நல்லா சிலிகானால மேட் ஆயிருக்கு. அதனால ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். அன்மோல்ட் பண்றதுக்கும் ஈஸி. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை பாதி அளவு இதுல ஊத்துங்க. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டை இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி ஃபுல்லா சுத்தி விடுங்க. சைடில் இந்த மாதிரி பட்டுருச்சுன்னா ஸ்பாச்சுலாவோ டிஷ்யூவோ வச்சு அதை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. எந்த பக்கமே கேப் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக சாக்லேட்டால் கோட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சாக்லேட்டை திருப்பி பவுல்லையே ஊற்றிடுங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து தின்னாக இருந்தால் போதும். இது செட் ஆகிற டைமில் சைடில் எந்த சாக்லேட்டுமே ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. அதனால டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வச்சுட்டு வரணும். இல்லாட்டி அது கம்ப்ளீட்டாக செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் விடுங்க. 30 நிமிஷம் ஆச்சு. பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கோட்டிங் கொடுத்துடலாம். அதுக்கும் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி மீதி இருக்கிற சாக்லேட்டை ஊற்றிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்க ஃபுல்லாக கோட்டாய் ரெடியாக இருக்கு. இப்போ கொண்டு போய் இதை இன்னொரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். செகண்ட் லேயர் கோட்டிங்கும் கம்ப்ளீட்டா செட் ஆயிடுச்சு. இதை அன்மோல்ட் பண்றதுக்கு ஒரு நீளமான பிளேட் எடுத்துக்கங்க. அதுல நம்ம சாக்லேட்டை பின்னாடி சைடு திருப்பி ஒரு கையை மேல வச்சு லைட்டா அமுத்துங்க. அப்புறம் இன்னொரு கை வச்சு அப்படியே அந்த மோல்டை எடுத்து விடுங்க. இப்போ நம்ம பின்யாட்டா கேக்குக்குள்ள வைக்கிறதுக்கான ஃபில்லிங்ஸ் நீங்க இதுக்கு வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு மார்ஷ்மெலோ வைக்கிறேன். இப்போ இதுக்கு மேல நம்ம ஹாஃப் பால பிளேஸ் பண்ணிடலாம். மீதி இருக்க சாக்லேட்டை இந்த மாதிரி பைப்பிங் பேக்ல போட்டு எடுக்கிறேன். அதை வச்சு சும்மா இந்த மாதிரி ஒரு ரேண்டமான டிசைன் கொடுக்குறேன். அது மேல கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பின்யாட்டா கேக் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளோட பின்யாட்டா கேக் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.